Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 20 years of field இருக்காங்க. Experienced faculty, free uniform, notebooks, hostel, படிக்கும்போது part time job வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. கன்னிமொழி ஏரியாவில் இந்த 5 வருஷத்துலேயே 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. 6000லேருந்து 8000 ரவுடிகள். இப்போ பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை கூட பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படைகள் சுமார் ஒரு 28 30 பேர். முக்கிய குற்றவாளி சம்போ செந்திலை இது வரைக்கும் தமிழக கவர்மெண்ட் இன்னும் கைது செய்யலை. இன்றைக்கும் ஒரு பைக்கில் 3 பேர் உட்காந்துட்டு கத்தி எடுத்துன்னு சுற்றுறாங்கன்னா அப்போ இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் அர்த்தம். இன்றைக்கும் பல இடங்களில் காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள் மூலம்தான் இன்னைக்கு சமூகம் சீரழிஞ்சது. சமூக நலனுக்காக காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்கணும்னா ரகசியம் காக்கணும். 6000 ரவுடிகள் தயார் நிலையில் வன்முறை செய்கிறதுக்கு இருக்காங்க. சுமார் ஒருத்தர் மேலேயும் 10க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் இருக்கிறவன் அரசுக்கு எதிராக மக்கள் திரும்பணுன்னு பல இடத்துல சில சமூக விரோதிகள் மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். பிஹைண்ட் டாக்கீஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சசிகுமார், சமூக ஆர்வலர். நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா மிகவும் அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளி, ரொம்ப கொடூரமான கொலை சம்பவத்தையும் கொள்ளை சம்பவத்தையும் கற்பழிப்பு இந்த மாதிரி கொடூர சம்பவத்தை செஞ்ச நபர்கள் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. இதை நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் 2005 கீழ் போட்டு பார்த்திங்கன்னா டிஜிபி தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சாரை சந்தித்து இந்த மாதிரி டோட்டல் லிஸ்ட்டு இந்த ஹெச்எஸ் சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி ஷீட், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஹெச்எஸ்னால் ஹிஸ்ட்ரி ஷீட்டு, இந்த சரித்திர பதிவேடு A+, ABC கேட்டகரியில் இருக்க அக்யூஸ்டுகள் திருந்தியவர்களை விட்டுடுங்க, திருந்தாதவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6000லேருந்து 8000 ரவுடிகள் குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 20000 ரவுடிஸ்கள் இருக்கிறாங்க. இந்த 20000 ரவுடிஸில் சென்னையில் மட்டும் டாப் 3000 ரவுடிஸ் இருக்காங்க. இவனுங்க பார்த்திங்கன்னா கூலிக்காக மட்டுமே கொலை பண்ணுவாங்க. இந்த A+ கேட்டகரி இருக்கவங்க அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு கூலிக்காக மட்டுமே கொலை பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை கூட பார்த்திங்கன்னா இந்த கூலிப்படைகள் சுமார் ஒரு 28 30 பேர் ஜாயின் பண்ணி கூலிப்படையாக கொலை பண்ணவர்கள். இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப பண்ண முக்கிய குற்றவாளி சம்போ செந்திலை இது வரைக்கும் தமிழக கவர்மெண்ட் இன்னும் கைது செய்யலை. அது ஏன்ட்டு தெரில. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சம்போ செந்திலுடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய அன்றைக்கி இருந்த கமிஷனர், சென்னை கமிஷனர் அருண் சார் இருந்தார். அன்றைக்கி அவர் சொல்கிறாரு அருண் சாரால் பிடிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் எழும்புது. இன்னும் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் ஏன் கைது செய்யலை? சரி, இப்போ இந்த நபர்கள் எல்லாருமே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை ஆகிட்டாங்க, ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த நபர்களை கண்காணிக்க தமிழக அரசு என்ன செய்திருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு கேள்வி ப்ரொபோசல் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து குற்றச்சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னணி என்ன பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட அண்ணா பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி முன்னாடி பல பெரும் குற்றச்சம்பவங்களை செய்த, அதாவது 2 லைஃப்பில் இருக்கவங்க, இந்த சிறைவாசிகள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே விடுதலை பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு 2 லைஃப் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 30 வருஷம் கடுங்காவல் தண்டனை, அதுக்கப்புறம் இன்னும் பல தண்டனை கொடுத்தாலும் அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், இன்னும் சில தலைவர்களை முன்னிறுத்தி இவங்கெல்லாம் திருந்திட்டாங்க சொல்லி சிறைவாசிகளை வெளியே அனுப்புகிறாங்க. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100% இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரு. இதில் திருந்தினது பார்த்திங்கன்னா 10% கூட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரவுடிஸுக்குமே எல்லா ஏரியாலையும் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
சில ரவுடிஸுங்கள் அந்த பகுதியில் இருக்க மார்க்கெட்டில் இன்னும் மாமூல் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சென்னை வந்து மட்டுமில்ல ரவுடி, அதர் மாவட்டம் இப்போ தூத்துக்குடி கன்னிமொழி ஏரியாவில் எத்தனை கொலைகள், 300க்கும் மேற்பட்ட, இந்த 5 வருஷத்துலேயே 300க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இந்த கனிம வளம் பிரச்சனை, இந்த மணல் கொள்ளை பிரச்சனை, நீங்கள் அடிக்கினே போகலாம். அந்த அளவுக்கு தூத்துக்குடி வந்து சாதாரணமான ஏரியா கிடையாது. மதுரையில் மாட்டுத்தீவனியில் ஏரியாவில் இருக்கவங்க கூட சென்னையில் வந்து கொலை பண்ணுறாங்க. மதுரை பாலா, இந்த சிவகுமார், மயிலை சிவகுமார் கொலையில் பார்த்திங்கன்னா மதுரை பாலா இன்வால்மெண்ட். ஸோ இவங்கெல்லாம் திருந்திட்டாங்க அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டால் மனக்கணக்கு ஆகாது. ஏன்னா ரவுடிசத்தில் வர காசை வந்து அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அயோத்திக்கு போ வீரமணியை என்கவுண்டர் பண்ணது யார்? மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அம்மா. ஆசை தம்பி அந்த பீரியடில் காலி பண்ணுறாங்க. சந்தன கடத்தல் வீரப்பன். அப்போது ஒரு முதலமைச்சர்னா ஒரு துணிவான ஆக்ஷன் எடுக்கணும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்கணும்னா மாதத்துக்கு ஒரு 2 என்கவுண்டர் பண்ணியே ஆகணும். தமிழகம் முழுவதும் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு பகுதியை வண்டி 2 என்கவுண்டர் பண்ண சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் மாதத்துக்கு 2 என்கவுண்டரு ஒரு 2 வருஷம் பண்ணால் போதும். ரவுடிஸுங்க எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க. இன்றைக்கி ரவுடிஸுங்க மேலே, ரவுடி பசங்க மேலே கஞ்சா விலகு போகிறதால ரவுடிஸுங்க தெரிஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு சும்மா ஒரு 6 மாதமோ 9 மாதமோ கஞ்சா அவன் விற்கலனா கூட, நீங்கள் கஞ்சா வழக்கு NDPS கேஸ் போட்டால் கூட வெளியே வராத உள்ளே லாக் பண்ணுறது என்பது தவறான அணுகுமுறை. அதேமாரி ஒரு ரவுடி ஒரு பெரும் குற்றங்கள் செய்கிறான், ஒரு சிறுமியை பலாத்காரம் பண்ண, இப்போ இந்த சூலூர் சம்பவத்தில் சிறுமியை அவனை கையை காலை உடைச்சிங்க, அதனால் அவன் தெரிஞ்சுவானா மாட்டான். எவிடென்ஸை ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். இந்த ஆட்சி ஏறி இந்த சிறுமி மேட்டரில் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழக மக்கள் உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டியிருப்பாங்க. இப்போ மக்கள் எதிர்பார்ப்பது மக்களுடைய பாதுகாப்பு நலனை கருதி கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு என்கவுண்டராது, நம்ம 2 கேட்குறோம், ஒரு என்கவுண்டராது பெண்கள் மீது கை வைக்கிற மேலே கண்டிப்பாக சுட்டு கொல்லணுன்றது தான் நம்ம இது. என்ன ஹியூமன் ரைட்ஸு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் உட்காந்துட்டு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க, போலீஸில் கோட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, போலீஸ் பாதுகாப்போடு இருக்காங்க. ஹையர் அத்தாரிட்டி என்ன ஹையர் அத்தாரிட்டி? ஒரு சமூக விரோதி ப்ரீவியஸ் அக்யூஸ்டாக இருக்கான்னா அவன் மேலே என்கவுண்டர் போகிறது நியாயம்தான். மக்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு இங்கே எந்த மினிஸ்டர் இருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு ரவுடி சாகணும், அப்போ தான் தமிழக மக்கள் வாழணும். ஒரு மிருகம் சொசைட்டியில் இருக்குது என்பது வேஸ்ட்டு. இப்போ லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லுக்கவுட் நோட்டீஸில் எத்தனை ரவுடிங்க இருக்காங்க தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு ஃபோட்டோவே இல்லாமல் ஒருத்தனுக்கு லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்து அவன்தானா அது தெரியாமல் நாங்கள் தேடுறோன்னு சொன்னால் என்ன பொருள்? அதாவது ஒரு காட்டில் விளக்க கையில் வச்சுட்டு அதை அணைச்சிட்டு நான் ஒருத்தனை போய் தேடுறேன்ட்டு சொல்கிற மாதிரி. நீ தமிழக காவல்துறை நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். நீ தமிழக காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது, 1 லட்சம் பேர் பற்றாக்குறை இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இருக்கிற காவல்துறையும் பந்தோபஸ்து போயிடுறாங்க. அப்புறம் அக்யூஸ்டை எப்படி பிடிப்பீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். ஒவ்வொரு ஏரியாலையும் திருந்தின ரவுடிங்களை வழக்கு பதிவு பண்ணுறது, அக்யூஸ்டுங்க திருந்த மாட்டாங்க. திருந்தின ரவுடிங்களை போகிறதால உங்ககிட்ட சட்டம் ஒழுங்கு வராது. இன்றைக்கும் ஒரு பைக்கில் 3 பேர் உட்காந்துட்டு கத்தி எடுத்துன்னு சுற்றுறாங்கன்னா அப்போ இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் அர்த்தம். இன்றைக்கும் பல இடங்களில் கஞ்சா விற்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அர்த்தம். இன்றைக்கி கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இன்றைக்கி டிவிக்கு ஆட்சிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சமூக ஆர்வலராக சொல்கிறேன், 50% வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க. ஆனால் நம்ம கேட்குறது ஒரு என்கவுண்டர். அது ஒரு பெண்கள் மீது கை வைக்கிறான்னா ஒரு என்கவுண்டர் நம்மளுக்கு தரும். ஏன்னா நம்ம இன்றைக்கி டிஜிபி சார் அலுவலகத்தில் போயிட்டு டிஜிபியை பார்க்கணுன்றோம். ஆனால் இன்றைக்கி வந்து அதில் உள்ளே இருக்க அதிகாரிகள் டிஜிபியை பார்க்க விட மாட்டாங்க. இதே தான் திமுக ஆட்சியிலையும் பண்ணாங்க. அப்போது நம்ம போயிட்டு இத்தனை பேர் இருக்காங்கன்னு இன்னிட்டு நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? தமிழகத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை இவ்வளோ இருக்குது. ஒரு 6000 பேர் பெரும் குற்றம் செய்கிறவங்க வெளியில் தான் இருக்காங்க. தமிழக காவல்துறை தலைவரை சந்தித்து கொடுக்கணுன்னா கூட அந்த மனுவை வேற ஆள் வாங்கி நாங்கள் பார்த்துக்குறோம் போங்கன்றோம். அப்போ என்னென்னா இதே தான் திமுக பண்ணாங்க. அப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு கையில் வரணும்
நினைக்கிறோம் நாங்கள். இன்றைக்கி இந்த ஆட்சியில் 50% கஞ்சா ஒழிச்சிருக்காங்க, கள்ளச்சந்தையில் முறை இன்றைக்கி காவல்துறை இழுத்து கொண்டாங்க. பல மாவட்டங்களில் கஞ்சா விற்கிறவனுக்கு சப்போர்ட்டாக நின்னதே காவல்துறை தான் போன ஆட்சியில். 100% டிஎம்கே ஆட்சியில் கஞ்சா விற்கிறவனுக்கு பங்காளியாக இருந்தது காவல்துறை தான். என்னால் அடித்து சொல்ல முடியும். அந்த மொபைல் நம்பரோடு ட்ராக் பண்ணி யார் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பண்ணாங்க. காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகள் மூலம்தான் இன்றைக்கி சமூகம் சீரழிஞ்சது. இன்றைக்கி இந்த பயிர் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை கொடுத்தது. ஒரு கஞ்சா வியாபாரிக்கிட்ட ஒரு புகார் கொடுத்தா பலன்னு கத்தி வீட்டுக்கு வரும், ஒலி வரும் அப்படின்னு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம வீட்டாண்ட கெலட்டா பண்ணுறாங்கன்னா போலீஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கெலட்டா பண்ணுமா? கடந்த கால வீடியோவில் நான் பல சேனலில் பேசுகிறேன். என் வீட்டாண்டே கஞ்சா வியாபாரிங்க கத்துறாங்க. என்னுடைய புகார் மனு எப்படி போச்சு? என் உயிருக்கு எப்படியா அச்சுறுத்தல் போச்சு? நம்ம எல்லாம் பார்ப்போம். அது நம்ம 32 வருஷம் பொது சேவையில் இருக்கோம். அதனால் நம்ம பார்ப்போம். எல்லாருமே அப்படி பார்ப்பாங்களா? காவல்துறையில் ஒரு புகார், சமூக நலனுக்காக காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்கணுன்னா ரகசியம் காக்கணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடுறாங்க, எல்லா ஏரியாலையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடுறாங்க. ஆனால் காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஒரு சில இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன், அதாவது ஒரு சில காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஏசி டிசிக்கு தெரியாமல் ஒருத்தர் கஞ்சா விற்க முடியாது, ஒரு கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ண முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது. அப்போது ஒரு சமூக அக்கறையோடு ஒருத்தர் புகார் கொடுக்குறாருன்னா அவர் எங்கே உட்காருவார், இத்தனை மணிக்கு எங்கே உட்காருவார், எப்போ வீட்டுக்கு வருவார், எப்போ காவல்துறையில் போகணும், எந்த காவல் அதிகாரியை வச்சு நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க சார், இதெல்லாம் பண்ணாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம், மறைமுகமாக மிரட்டல். அதையும் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா முழுக்க அரசு முழு கவனம் செலுத்துது யார் மேலே? சமூக விரோதி மேலே. ஆனால் பிடிக்க சொல்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்ன்றதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் இதுதான் நடந்தது, இது இந்த ஆட்சியில் தொடரக்கூடாது, நல்லபடியாக போய்ட்டுருக்கு மக்கள்கிட்ட. டிவிக்குடைய ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போலீஸுடைய பாதுகாப்பு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லலாம் ரெய்டு போகிறாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் ரெய்டு போகிறாங்க. எல்லா பகுதியிலும் ஓரளவு 50% கட்டுப்படுத்துதுன்னா, இன்னொன்று நம்மக்கிட்ட, அதாவது இந்த அரசுக்குள்ளே அரசு அதிகாரிகள் ஸ்லீப்பர் செல்லாக இருக்காங்க எல்லா துறையிலையும். நாட் ஒன்லி போலீஸ் வண்டி சொல்லலை நான், இபியில் அரசுக்கு எதிராக மக்கள் திரும்பணுன்னு பல இடத்துல சில சமூக விரோதிகள் மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க. இது உண்மை. இத்தனை வாட்டி இல்லாமல் ஒரு நாளைக்கு 10 வாட்டி 5 வாட்டி கட் பண்ணி சில அரசு ஊழியர்கள் தவறு செய்கிறார்கள். செய்யல சொல்ல முடியாது. எப்படி மின்சாரம் கட் ஆகுது? நம்மளுக்கு தேவைக்கு அதிக மின்சாரம் இருக்குது. அப்போ இந்த சமூக விரோதிகளை அடையாளம் காணக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் நியமிக்கணுன்றது தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இன்னும் மழை காலம் வருது. இந்த மழை காலத்தில் சாக்கடையெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு அங்கங்கே தண்ணி நின்று இந்த ஆட்சியை குறை சொல்ல சமூக விரோதிகள், சில சமூக விரோத அதிகாரிகள் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா அரசு அலுவலகத்திலையும் ஸ்லீப்பர் செல் சொல்லக்கூடிய எல்லா கட்சிக்கும் ஒருத்தர் ஆள் இருக்காங்க, நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்கள வச்சு சில சமூக விரோத செயல்களை மக்களுக்கு இந்த ஆட்சி மீது இருக்கும் நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு மக்களை வச்சு திட்டணும். சில அதிகாரிகள் துணை போகிறாங்க. தயவு செய்து அதை கண்காணிங்கள்ன்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுக்குறோம், அரசு நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க, அரசு நிலத்தை கையகப்படுத்துங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்கன்னா அந்த புகார் நம்ம வரத்துக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட நபருக்கு போகுது. அப்போ என்னென்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வு செய்யுங்க, யார்கிட்டேருந்து மெசேஜ் போகுது அப்படின்றத பார்க்கணும். சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒரு புகாரை வெளியில் கொடுக்குறதோ ரகசியம் காக்காமல் வச்சுட்டு புகார் கொடுத்துறதுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்தால் தயவுசெய்து முதல் குற்றப்பத்திரிக்கையில் அந்த அக்யூஸ்டோட காவல்துறையும் சேர்த்து இணைங்க. நான் தைரியமாக சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு போதை ஊசியோ ஒரு கஞ்சாவோ பிடிக்க போகிறப்போ என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் ஃபோன் ட்ராக்கில் இந்த சமூக விரோதிகளுடைய நம்பர் இருந்ததுன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளை முதல் குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்கறதுல என்ன பிரச்சனை? நம்ம தைரியமாக சொல்கிறோம். எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அந்த குற்றத்துக்கு காரணமாக துணைப்போகும் சில அதிகாரிகளை குற்றப்பத்திரிக்கையில் தாக்கல் பண்ணுங்கன்ட்டு தைரியமாக சொல்கிறோம். ஏன்னா
குற்றம் செய்பவர்களை விட குற்றத்துக்கு துணை போனவங்க தான் அதிகமான இதுன்ட்டு நம்ம அரசாங்கமே சொல்லுது. அப்போ என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிகே அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு சில ஸ்லீப்பர் செல்லாக சில அதிகாரிகள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கடந்த கால ஆட்சியுடைய விசுவாசத்துக்கு இன்றைக்கி அந்த பிராணிகள் வாலாட்டுறாங்க. அவர்களை குண்டர் சட்டம் போடுங்க. இன்றைக்கி ரவுடிஸ் நான் அடித்து சொல்லுவேன், 6000 ரவுடிகள் தயார் நிலையில் வன்முறை செய்கிறதுக்கு இருக்காங்க. சுமார் ஒருத்தர் மேலேயும் 10க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் இருக்கிறவன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டான். அந்த வழக்குகளை தோண்டுங்க. தமிழகம் முழுவதும் காவல்துறை டிஜிபி சார்கிட்ட சொல்கிறேன், ஏன் உங்களால் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் 61 டிஸ்ட்ரிக்ட்டு டிஜிபி சார் லிமிட்டில் இருக்குது, அது கீழே இருக்க காவல் நிலையங்களை உங்களால் ஏன் குற்றப்பத்திரிகையை முறையாக தாக்கல் பண்ண முடியல? அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்டில் இருக்கிற சரித்திர பதிவேடு குற்றவாளிகிட்ட துட்டை வாங்கிட்டு சாட்சிட்டு போடாமல் இருக்காங்க. அதுபோல் அதிகாரிகளுக்கு நான் மரியாதையை கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சமூக விரோதிகளும் அந்த காவல்துறை அதிகாரிகளும் ஒன்று தான், ஒரே பார்வை தான். 2 கண்ணில் பார்த்தாலும் ஒரே பார்வை தான். என்னால் அடித்து சொல்ல முடியும். பெரும் குற்றம் செய்கிறவங்க காவல் நிலையத்துக்கு வெளியில் வந்து இதை தான் நீ கம்ப்ளைண்ட்டாக எழுதி வாங்கணும்னு சொல்கிறாங்க, அதை தான் அவங்க எழுதி வாங்குகிறாங்க. அப்போன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன இருக்குது? இந்த கந்து வட்டியிலலாம் நீங்கள் பாருங்கள், தயவு செய்து சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வாரம் வட்டிக்கு வாங்குகிறாங்க, மாதம் 40,000 ரூபாய் ஆகுது. கொடுக்க முடியலன்னா காவல்துறையில் போய் புகாரை கொடுத்து அந்த வாங்கினவங்களை வர வச்சு போலீஸே சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் தெரிஞ்சு தானே வாங்கினீங்க, தெரியாமையா வாங்கினீங்க, கொடுங்க, எப்போ கொடுப்பேன்னு சொல்லு, இல்லை அசலை மொத்தமாக வெயின்னு சமூக விரோதிகளுக்கு துணை போகிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்மளுக்கு நிறைய வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம தலையிட்டு அந்த வழக்குகளை முறையாக எஃப்ஐஆர் போட்டு கந்துவட்டி கேஸை உள்ளே அனுப்புகிறோம். அவங்களுக்கு காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லாரும் வணக்க வைக்கிறதும் அவங்களுடைய நம்பரை வச்சுன்னுக்கிறதும் இருக்குது. அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு கையில் வரும்? கடந்த கால ஆட்சியில் செய்த தவறியே திருப்பி இந்த ஆட்சியில் செய்ய மாட்டாங்கன்னு நம்பி தான் மக்கள் முழுக்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், டிவிகே ஆட்சியில் யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன்னு முதல்வர் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழக மக்களை இந்த திராவிட ஆட்சியை அப்புறப்படுத்தி, அதாவது மாச்சரிக்கு போக வேண்டிய இந்த தமிழ்நாடை ஐசியூ வார்டிலேருந்து மீட்டு ஜென்ரல் வார்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கிறீங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுகன்ற தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு ஒழிஞ்சது. மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எத்தனை கொலை நடந்திருக்குன்னு தெரியாது. கடந்த கால ஆட்சியில் 15,000க்கு மேற்பட்ட கொலை நடந்திருக்கு. எவ்வளோ கொலைகள், எவ்வளோ 307 கொலை முயற்சி, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன், கொலை முயற்சி சேர்ந்து 15,000க்கு மேற்பட்ட நடந்திருக்கு. இது இல்லாமல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு 10,000க்கு மேற்பட்ட கடந்த 10 வருஷத்தில் திமுக ஆட்சியிலையும் 10,000ல் 10,000 பேர் காணலை. இன்றைக்கி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் போனால் நல்லா தேடுறாங்க, எஃப்ஐஆர் போட்டு காண போனவங்க எங்கன்ட்டு தேடுறாங்க. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்றத கடந்த கால நிர்வாக என்னென்ன சீர்கேடு பண்ணாங்களோ அதெல்லாம் டிவிகே ஆட்சியில் தோண்டணும். பல குற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக உயர்நீதிமன்றம் நிறைய வழிகாட்டுதல் பண்ணியிருக்கு, முறையாக கேஸ் போட சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஸுங்களை போடாமல் எல்லாத்தையும் நிலுவையில் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், உயர்நீதிமன்றம் 3 லட்சம் பேர் மேலே வாரண்ட் போட்டிருக்காங்க. அந்த வாரண்ட்டில் குறைஞ்சது ஒரு 30,000க்கு மேற்பட்ட பேரை அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ரீகால் பண்ணாத இருக்க அக்யூஸ்டும் சரி, கேஸுக்கு வராத இருக்க அக்யூஸ்டும் சரி, பிடிவாரண்ட் போடப்பட்ட நபர்களை தமிழக காவல்துறை தலைவர் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? இன்றைக்கி வரைக்கும் கடந்த கால ஆட்சியில் பண்ணாமல் விட்டாங்க. அதெல்லாம் தோண்டுங்க. தமிழக காவல்துறை டிஜிபி சார் வந்து இது தானே முதல்ல பண்ணோம், நீதிமன்ற உத்தரவு இருக்குது. நிறைய பேர் பிடிவாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக 2005 கீழ் நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மை. அப்போ இத்தனை பேரை வந்து இத்தனை அக்யூஸ்டுங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் சட்டம் ஒழுங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சா அது முடியாது. இந்த மாதிரி அக்யூஸ்டுங்க வாழவே கூடாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பல குற்றச்சம்பவங்களை செய்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் போயிடறானுங்க.
அங்கேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுறாங்க. அப்போ அவங்கள கண்காணிக்க கேங்ஸ்டார் கண்டிப்பாக தேவை. ஏதோ ஒரு இடத்துல அப்பாவியை அடித்து கொண்டதால் ஒட்டுமொத்த கேங்ஸ்டாரையும் எடுக்கலை. கடந்த கால ஆட்சியில், திமுக ஆட்சியில் நான் சொல்கிறது லட்டி காவல்துறையிலேருந்து பறிக்கப்பட்டது. காவல்துறையுடைய தற்காப்புகள் என்பது இல்லை. காவல்துறையை பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கன்றப்போ கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு எதிரில் அவங்க கத்தி வச்சுருக்காங்கன்னா நம்ம காவல்துறைக்கும் லட்டின்றது தேவை. தவறு செய்பவர்களை அடித்து திருத்த வேண்டியது நம்ம கடமை. அதே நேரத்தில் அடித்து முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் இந்த அரசு இருக்கணும். சுமார் 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய வேண்டும். திராவிட கட்சி வரலாற்றில் 15 வருஷமெல்லாம் எஃப்ஐஆர் சாட்சிட்டு போடாமல் இருக்குது. அதனால தான் எப்பயுமே திமுகவுடைய கொள்கை அராஜகம். திமுக ஆட்சியில் எதை பண்ணாலும் குற்றவாளிகள் ஃப்ரீயாக சுற்றுவானுங்க. அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கட்சிக்கு விசுவாசமாக ஒரு பஸ்ஸை கொளுத்தினாலோ, இல்லை கட்சிக்கு ஆவாதவனை ஒருத்தனை கொலை பண்ணாலோ, இல்லை கட்சிக்கு ஆவாத ஒரு பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பட்டினாலும் அட உடுப்பா கேஸ் போட்டு ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க. நிறைய பொதுமக்கள் என்ன திரும்ப நினச்சிக்கிறாங்க, ஒரு கேஸ் போட்டால் அந்த எஃப்ஐஆரை போட்டுட்டா கேஸ் முடிஞ்சிச்சு, பெயிலில் வெளியே வந்தால் முடிஞ்சிச்சு. ஏன்னா சாட்சிட்டுன்றதே ஒரு கனவு மாதிரி. ஒரு சின்ன கடல், நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், சின்ன கடலை மிட்டாய் கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனால் முதல் குற்றப்பத்திரிக்கை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போடும். அந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய முதல் குற்றப்பத்திரிக்கையை காவல்துறையில் டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது நீதிபதிகள் தானாக முன்வந்து, ஏன் காவல்துறை டிஜிபி சாரை கேட்க மாட்டாங்க? பிடிவாரண்டி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போடலன்னா கேட்குறாங்களே. இப்போ ஒரு நீதிபதி தானாக முன் வந்து இந்த ஹெல்மெட் பிரச்சனை எடுக்கிறாங்க. ஹெல்மெட் வாங்கினா தொழிலதிபர் தான் நல்லா இருப்பான். எவனோ ஒருத்தன் கீழே விழுந்து செத்துற போகிறான்னு முன்னெச்சரிக்கையாக நீதிபதி தானாக வரப்போ பெரும் குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இப்போ சமீபத்தில் நான் ஆர்டிஐ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இதுக்காக போராடி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு எடுத்துன்னு. அப்போ கூட இந்த திமுக ஆட்சியில் எடுத்துன்னு வரல. ஆனால் இதே தவிர டிவிக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த முதல் குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா குறைஞ்சதே ஒரு 4 லட்சம் எஃப்ஐஆர் நீதிமன்றத்துக்கு போகும். ஒரு எஃப்ஐஆர்லையும் ஒருத்தர் இருந்தால் கூட 4 லட்சம் பேர் என்பது நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதில் சுமார் 1 லட்சம் பேர் தண்டனைப்படுவாங்க. 4ல் 1 பங்கு. 1 லட்சம் குற்றவாளிகள் மெகா மோசடி பண்ணவனுங்க, இந்த சீட்டு மோசடி பண்ணவங்க, கந்துவடி மோசடி பண்ணவங்க, இந்த இப்போ கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணவங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு பெண் தாதா மேலே 18க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது, ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண் தாதாக்களே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னா ஆண் தாதாக்களை என்ன பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு ரவுடியை தேடுறாங்க. சம்பவ செந்திலை பற்றி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், இவ்வளோ பெரிய தலைவருடைய கொலையில் பின்னணி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்கன்ட்டு பேசுகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனலும் பேசுகிறதில்ல, நம்மளும் பேசுகிறதில்ல, எந்த ஒரு ஊடகமும் அதை ஒரு பெருசாக கொண்டுன்னு போகிறதில்ல. அரசியல்வாதிகளும் மௌனம் கத்துறாங்க. ஏன்னா பலதரப்பட்ட ரவுடிகள் உள்ளே வரப்போ நம்மளுக்கு எதனா பிரச்சனை வந்துடுமா, அரசியல்வாதிகளே பயப்படுறாங்க பேசுகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே தலைமறைவாக இருக்கக்கூடிய ரவுடிகளை தமிழக வெற்றி கழகம் பிடிச்சால் மட்டுமே அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நெட்வொர்க், இப்போ தனி ஒருவன் படத்தில் எப்படி அந்த அந்த முக்கியமான நபர்களை பிடிச்சோடனே அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு லிஸ்ட்டு ரெடி ஆகும். அந்த மாதிரி திமுக ஆட்சியில் பிடிக்க முடியாத ரவுடிஸை நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சம்பவ செந்தில்னு நினைக்கிறோம், ஆனால் சம்பவ செந்தில் மாதிரி பல சம்பவ செந்தில்கள் அடையாளம் தெரியாத கொலைகளை செய்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கொலைகள் யார் செய்தாங்கன்ட்டே தெரில. உண்மையாக இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட்டம் அன்னோன் பர்சன் கொல்லப்பட்டதுன்றாங்க. அப்போ என்னென்னா தமிழக வெற்றி கழகம் கடந்த திமுக ஆட்சியில் செஞ்ச மாதிரி செய்யாமல் தேடப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சி அவங்கள நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இந்த கொலைகளுக்கான காரணமெல்லாம் என்ன, இவங்களுக்கு கீழே இருக்கிற ரவுடிஸ் நெட்வொர்க்கெல்லாம் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கு என்பது கட்டுப்பாடில் இருக்கும் என்பதை தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் டாக்ஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். வணக்கம்.